ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ பார்க்குறீங்க, அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழையில் மேபி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாழையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கள்ளிப்பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக இப்போ பார்த்திங்கன்னா கள்ளிப்பூச்சிங்கிறது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனுங்கிறதுனால அதிக பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே கள்ளிப்பூச்சி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் டோஸ் வச்சு 2 டைம் 3 டைம் நொறுங்க அடித்து தள்ளி என்ன பண்ணிடுறாங்க, இந்த லீஃப் உள்ள இந்த மாதிரி பழுத்துருது. வாழையோட இந்த லீஃபே ஸ்க்ராச்சஸ் ஆகி இந்த மாதிரி பழுப்பு ஓவராக வந்துடுது. சரிங்களா? இது மாதிரி விஷயங்களை இப்போ மேபி இது தடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணுன்னா, ஒரு விஷயம் இடையில நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, வேப்ப எண்ணெய், மைதா மாவு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே கலக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி லீஃபில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும். இந்த மாதிரி லீஃபில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நாளுக்கு என்ன பண்ணணும், அடித்த உடனே இப்போ நம்ம மைதா மாவு நம்ம உடம்புல பட்டால் எப்படி இருக்கும், உடம்புல பட்ட உடனே என்ன பண்ணும், ரொம்ப ரஃப் ஆகிடும், ரொம்ப டைட்டான மாதிரி, ரொம்ப தோல்லாம் அப்படியே இதான மாதிரி ஒரு லைட்டாக தெரியும். அதே மாதிரி இந்த லீஃபில் பட்ட உடனே என்ன ஆகும்னா, அது ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணும், ஒரு 3 நாளுக்கு கழிச்சு என்ன பண்ணும், அது கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ கள்ளிப்பூச்சிலேருந்து அந்த இதுலேருந்து ஆட மாதிரி இருக்குது, அதை அப்படியே கீழே கொட்டிடும். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் டெய்லியும் தொடர்ந்து வாரத்துக்கு 5 நாளுக்கு ஒரு முறை, 10 நாளுக்கு ஒரு முறை, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி 2 டைம் நீங்கள் அடிச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு வந்துடலாம். கண்ட்ரோலுக்கு விஷயம் நீங்கள் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.